ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்பி vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்பனே விநாயகா வினதீப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்ற. ஸோ இன்றைக்கி நான் போக போகிறது பழனி டெம்பிள். எங்கள் அண்ணனுங்களோட போகிறேன். ஸோ ஒரு வேண்டுதலுக்காக பழனி முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம், ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்கள் நியர்பை லொக்கேஷனில் பஸ் வர முடியாதுன்ற காரணத்தினால ஸோ பெருங்குளத்தூரில் போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ட்ரெயின் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்க போனீங்கன்னா 10 ஸ்டாப் ஃப்ரம் எக்மோர் டு பெருங்குளத்தூர் 10 ஸ்டாப்ஸ் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போனது சண்டே வேறு. பட் சண்டே கூட செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு ட்ரெயினு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி எட்டி பார்த்து வீடியோ எடுத்ததில்லை. சரி வ்ளாகில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு திட்டு வாங்கியாச்சு எப்படியாச்சும் எடுத்துட்டேன். அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்களோட ஸ்லீப்பர் பஸ்ஸை பிடிச்சிட்டு நான் குடுன்னு போயிட்டு என்னோடய சீட்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு சோலோ சீட் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தா செம்மையாக மழை. பார்த்தீங்கன்னா நான்லாம் ரொம்ப ரேராக தான் ட்ராவல் பண்ணுவேன். அப்புறம் இந்த டைம்லலாம் இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நடுவில் இந்த மாதிரி ஸ்டாப் இருக்கிறப்போ சாப்பிட்டுட்டே ட்ராவல் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது முடியல மழையினால். அப்புறம் சரி தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock எழுப்பி இறங்குங்க பழனி வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் இறங்கி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. சென்னையிலேருந்து இங்கே வரும்போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்டாக வெளியே ட்ராவல் பண்ணதில்லை, அதனால எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் டு பழனி. ஸோ எங்கள் அண்ணனுங்களாம் ஆல்ரெடி முன்னாடியே வந்திருக்காங்க பழனிக்கு. அவங்கெல்லாம் என்கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணாங்களாம், நீ முதல்ல நடப்பியா, அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி பார்க்கலாம், இல்லைன்னா ரோப் கார் அவைலபிளாக இருக்குது, ஸோ நீ அப்படி கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப 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 கான்ஷியஸாக இருந்தேன். இல்லை எப்படியாச்சும் அந்த 689 ஸ்டெப்ஸை எப்படியாச்சும் நடந்து முருகரை பார்க்கணும், அதுதான் என் மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன் ரோப் கார்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நான் பாரு 689 ஸ்டெப்ஸை நடந்து டார்கெட் அச்சீவ் பண்ணி உங்கள் முன்னாடி நிற்பேன் பாரு, உங்களுக்கு முன்னாடி நான் போய் ஏறி நிற்கிறேன் பாரு அப்படிலாம் சேலஞ்ச் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுமா தெரியல, தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பழனி டெம்பிள். ஸோ எப்படியோ ரீச் ஆயாச்சு. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் போகும்போது நிறைய பேர் கைட் இருந்தாங்க. இந்த மாதிரி ரூம்ஸ் வேணுமா, அவங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணதுனால நாங்கள் யாருக்குமே எதுவுமே சொல்லலை. ஸோ நாங்கள் டைரெக்டாக ரூம் தான் தேடி போயிட்டு இருந்தோம். எங்கள் ரூம் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் அண்ணனுங்களாம் காமிக்கிறாங்க அதுதான் பழனி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ நீங்கள் யாராச்சும் புதுசாக போகிறீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேணாம். நம்ம போகிற வழியிலேயே நிறைய பேர் டூரிஸ்ட் கைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னால் போதும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன காஸ்ட் எஃபிஷியன்ட் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், பார்கென் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பேசிக்கிட்டோம். நாங்கள் போகிற வழியில் நிறைய பேர் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, வாங்க அப்படி கூப்பிட்டே இருந்தாங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் ரெசிடென்சி. ஸோ இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துடலாம், பயங்கரமாக பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ தான் நாங்கள் ஒன்று பார்த்தோம். ஸோ இது எங்கள் ரூமுக்கு ஒரு 2 minutes ஆப்போசிட்டில் இந்த ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இது கவர்மெண்ட் அஃபிஷியலாக இது ஓன் பண்ணுறாங்க போல். ஸோ இங்கே நல்லா இருந்துச்சு, ஷூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ பிக்சர்ஸ்லாம் இங்கே நல்லா நிறைய எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொங்கல் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு எப்படியாச்சும் 689 ஸ்டெப்ஸை ஏறணும், மோட்டிவேஷன் நம்மளை சோறுக்காக பண்ணிவிட்டு அதை நல்லா சாப்பிட்டு கட்டுன்னு கட்டிட்டு நாங்கள் கோயிலுக்கு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான இருந்துச்சு. அது நான் என்னோடய வாய்ஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரியலாக காட்டுறேன், போய் பாருங்கள்.
பார்த்துருப்பீங்க. ஸோ முருகருக்கு வந்து பால் குடம் ப்ளஸ் காவடிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒன் பை ஒன்னாக அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கும் போது தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் எனக்கே தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி தெரியாது, எனக்கு அங்கே போய் தான் தெரியுமே என்னென்னு. பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானே எனக்காச்சும் தான் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் மொபைல் ஃபோன்ஸ் வந்து நாட் அலவுட் சொன்னதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மலை மேலெலாம் ஏறி போனாங்க. பட் அங்கே கிளியராக போட்டிருக்கிறதால நம்ம அது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் மொபைல்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே ஏறிட்டோம். எப்படியோ 689 ஸ்டெப்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு முறுக்கா சொல்லி ஏறி முடிச்சிட்டேன். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா vlog எடுக்க முடியலையே, வீடியோ எடுக்க முடியலையே, காமிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் மட்டும் தான் இருந்துச்சு. சரி இட்ஸ் ஓகே, பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ரூமுக்கு போகிற வழியில் வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மட்டும் போயிட்டு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு வியூ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. முருகரை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் செம்ம பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு கீழே இறங்கி சாப்பிட வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க, மீதி அண்ணனுங்க மொட்டை அடிக்கலை. அப்புறம் எல்லாருமே வந்து திருப்தியாக நல்லபடியாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்டக்கப்புறம் போகிற வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூவும் உங்களுக்கு காட்டுறேன். சாமி பார்த்துட்டு வந்து அந்த டயர்டில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் நல்லா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு. ஸோ அப்புறம் நைட் வந்து 8 o'clock எங்களுக்கு வந்து பஸ் புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து இருக்காங்க, ஒரு 8:15 வரேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 8 o'clock நாங்கள் கிளம்பி வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் பஸ் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஏறி கிளம்பிட்டு நாங்கள் சென்னை போக போகிறோம். ஸோ இதோட நான் நெக்ஸ்ட் vlogல உங்களை சந்திக்கிறேன். இதோட பழனி vlogs எண்ட் ஆகுது. பாய் காய்ஸ், டாடா.